Hi students, welcome to Innikila AC Academy. So video வந்து எனக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி கேட்கிறேன். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நீங்க just 12th மட்டும் படிச்சிருந்தாலே உங்களுக்கு இப்ப கரண்ட்ல ரயில்வே எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஓபன்ல இருக்கு. சோ என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கற அந்த வீடியோல சொல்றேன். ஓகேவா? just 12th படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல. ஓகேவா? இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சவங்களுக்கு தனியா எக்ஸாம்ஸ் இருக்கு. எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு. இத தாண்டி 10th மட்டும் படிச்சவங்களுக்கு வரப்போற நாள்ல ஒரு எக்ஸாம் வரப்போகுது. எல்லாமே நான் சொல்லிடுறேன். சேம் டைம் இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரயில்வே எக்ஸாம் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுருக்கோம். ஓகேவா? வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது தமிழ்நாட்டில் ரயில்வே எக்ஸாம்ஸ் கம்மியான இன்ஸ்டியூட்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதை கம்பேர் பண்றப்ப நம்மள்ட்ட ஃபீஸ் கம்மியா இருக்கும், குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி ரயில்வே எக்ஸாமுக்கு ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நம்ம அகாடமி ட்ரிச்சில இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கூட இருக்கு. ஓகேவா? சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ல விட வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா 7708297281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பியோட என்டிபிசிங்கிறது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில என்டிபிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கு. ஓகேவா? ரெண்டுமே ஓப்பனா இருக்கு, அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் லெவல் பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சவங்க எனி டிகிரி கேன் அப்ளை ஃபார் கிராஜுவேட் லெவல் போஸ்ட். சரிங்களா? அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிறது நீங்க 12th படிச்சிருந்தாலே போதும். அப்ப 12th படிச்சிருந்தா அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி முடிச்சிருந்தாலே கிராஜுவேட் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டவுட் கேட்பீங்க, நான் 12th முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கேன், நாங்க ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம், ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ கிராஜுவேட் லெவலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். என்டிபிசின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும். ஓகேவா? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் 1லயுமே மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ், சயின்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 2லயுமே மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ், சயின்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? இது வந்து என்டிபிசி. இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பில டெக்னீஷியன்ல கிரேட் 1, கிரேட் 3 ரெண்டு போஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங் 2024 ஸ்டார்டிங்ல நோட்டிஃபிகேஷன் கொடுத்து டேட் முடிஞ்சிருச்சு. திரும்ப இப்ப அந்த இதுக்கு டேட் வந்து ஓபன்ல இருக்கு, ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்ப அந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன்ல கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் யார் அப்ளை பண்ணலாம்னா, சாரி, டிஇல இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, ஐடி படிச்சவங்க எழுதிக்கலாம். டிப்ளமோல ட்ரிபிள்இ, இசிஇ, சிஎஸ்சி, ஐடி படிச்சவங்க அந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை தாண்டி பிஎஸ்சில பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி படிச்சவங்களும் அந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1க்கு அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் ஐடிஐ படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதை தாண்டி 12th படிச்சவங்களும் அந்த கிரேட் 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சோ இதெல்லாம் தெளிவா பார்த்து அப்ளை பண்ணிருங்க. அப்ப 12th படிச்சனால என்டிபிசில ஒரு போஸ்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல் இருக்கு, டெக்னீஷியன் கிரேட் 3 இருக்கு. ஓகேவா? ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்க, பிஏ டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட கன்சென்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் இந்த சொன்னேன்ல, அந்த இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் என்ன சிலபஸ்னா ஒரே எக்ஸாம் தான், சிங்கிள் எக்ஸாம் தான். கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க மேத்ஸ் பார்க்கணும், ரீசனிங் பார்க்கணும், சயின்ஸ் படிக்கணும், ஜெனரல் அவேர்னஸ் ஜிஎஸும் படிக்கணும். இதை தாண்டி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிக்கணும், எலக்ட்ரிக்கல் ரிலவெண்டா இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் நீங்க படிச்சுக்கணும். இது கிரேட் 1 சிலபஸ். கிரேட் 3க்கு என்ன சிலபஸ் டெக்னீஷியன்ல அப்படின்னா மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ், அவ்வளவுதான். புரியுதா? அப்ப டெக்னீஷியன் கிரேட் 1க்கு தான் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட் ஆனதும் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ரிலவெண்ட் ஆனதும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? சோ இதெல்லாம் படிக்கக்கூடிய சிலபஸ், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. இதை தாண்டி வீடியோ ஸ்டார்டிங்ல 10th படிச்சவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு எக்ஸாம் வரப்போ சொன்னீங்களே சார், அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ஆர்பில வரக்கூடிய குரூப் டி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம். சோ அந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க 10th மட்டும் படிச்சாலே எழுதிக்கலாங்க. அது இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, வரப்போற நாட்கள் எதிர்பார்க்கும். புரியுதா? மேபி இந்த வருஷத்துக்குள்ள எதிர்பார்க்கும் நோட்டிஃபிகேஷன். சோ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 10th முடிச்சிருந்தாலுமே கூட நீங்க இந்த ரயில்வே குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. குரூப் டி சிங்கிள் எக்ஸாம் தான். இல்ல அந்த குரூப் டிங்கிறது சிங்கிள் எக்ஸாம், டெக்னீஷியன் வர கிரேட் 1, கிரேட் 3 சிங்கிள் எக்ஸாம். என்டிபிசி மட்டும் தான் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும். புரியுதா? குரூப் டிக்கு இதான் சிலபஸ், மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ், சயின்ஸ், இவ்வளவுதான். சோ யார் என்னென்ன எக்ஸாம் அப்ளை பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. சோ அந்த ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா 77082972 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.